குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். வெள்ளின்னு ஒரு மாதான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஃபர்ஸ்ட். ஓ சரி. அதில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக அறிமுகமாக அவர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரே விஷயந்தான். நீ நல்லவராக இருக்க கெட்டவனாக்கெல்லாம் செகண்டரி, ஃபர்ஸ்ட் உண்மையாக இருக்கும். அப்படி இருந்தனாவே ஒன்றுப்பா இப்படி தான் அப்படின்னா நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறினா தான் நம்ம பேர் மற்ற இடத்துல அடிவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப சாமி கும்பிடுவார் ரொம்பனா லைக் அது ஒரு இது கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு. எங்கள் திருவண்ணாமலை மேலே அதிகமாக நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு மாம்ஸ் ஒருத்தர் இருக்கார், கார்த்தி மாம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அப்பா திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போனார். அதுலேருந்து அவர் போயிட்டு அந்த வைப்பு செட் ஆனோடனே அந்த இடம் அவருக்கு செகண்ட் ஹோம் மாதிரி ஆகிப்போச்சு. அன்றைக்கி அதை நினச்சி இது பண்ணுற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய நம்ம இழுத்துட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், மினிட்ஸ் ஆக்சுவலி. ஒரு 4-5 மினிட்ஸ் இதே மாதிரி தான் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தாரு. சும்மா ஏதாச்சும் மூச்சு தண்ணி எடுத்துன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுப்போம். திடீர்னு சார் ஊர்லேருந்து ஓடி வந்துட்டாரா ஒரு வாட்டி, சென்னைக்கு ஓடி வந்துட்டாரா சின்ன வயசில். வந்துட்டு தேட்டரில் வந்து தலைவர் படம் தான் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டாக தேட்டருக்குள்ளே தான் போயிருக்கு. அப்போல்லாம் அந்த கொட்டாயை அந்த மாதிரி கீழே சரி. ஆமாம். பார்த்துட்டு என்ன படம், குடியிருந்த கோயிலோ ஏதோ படம் பார்த்துருக்காருன்னு சொன்னார். பார்த்துட்டு அதில் அந்த அம்மா சென்டிமெண்ட் சீன் வந்தோடனே அதை பார்த்துட்டு அழுதுட்டு ஓப்பனாக சொன்ன அவர் படத்தையே அவர் பார்த்தது கிடையாது. அவர் முழுக்க பார்த்த படம் எல்லாமே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படம் மட்டும்தான். கன்னிராசிலே இருப்பார் அப்பா கூட தான் அப்படி. ஆமாம், அந்த இது எடுத்துகிட்டு வருவார், ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வருவார். அவர் அப்பத்துலேருந்தே அப்போ தெரியாச்சு ஏதாவது திட்டுவார். அவர் இருக்கும் போதே இல்லை ஃபோனில் பேசுகிறேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் எப்போ தானே 2 பேருக்கு போட்டு சாப்பிட போகிறேன். டேய் நீ கம்முன்னு இருக்க மாட்டியா, நீ பேசினாலே இப்போ எனக்கு ஏதாவது தோணும் அப்படின்னு ஃபோனில் திட்டு வரவர். வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். என்னப்பா பகுதியில் இன்னைக்கு மயில்சாமி சாருடைய சன் அன்பை மீட் பண்ணுறோம். வணக்கம் அன்பு சார். வணக்கம் சார். உங்கள் அப்பானதும் எங்களுக்கு ரொம்ப முதல்ல ஞாபகம் வருது வந்து அவருடைய மிமிக்ரி கேசட் சார். அது மயில்சாமி லக்ஷ்மண் சார் கூட சேர்ந்து அன்றைக்கி போட்ட கேசட் தான். அந்த காலத்தில் வந்து எல்லா வெளியூர் பஸ்லேயும் அதான் ஓடிட்டு இருக்கோம், டீ கடையில் ஓடிட்டு இருக்கோம். இன்னும் அந்த கேசட்லாம் வச்சுருக்கீங்களா? அந்த ரிமெம்பரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? இன்னும் அந்த பேப்பரில் அந்த ஸ்டிக்கர்ஸு அதை இன்னும் அப்படியே சேஃபாக வச்சுருக்காங்க. ஏன்னா அதை அவர் ஃபஸ்ட்டு பண்ணது அந்த 87 அந்த டைமில் பண்ணது. அப்பாவுடைய சின்ன வயசு ரொம்ப போராட்டங்களாக இருந்துச்சு. நிறைய ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காரு. அதை பற்றி அப்பா என்ன சொல்லிக்கிறோம் அந்த காலத்து லைஃப்பை பற்றி? அதெல்லாம் வந்து இங்கே எப்பவுமே சொல்லி காமிப்பார். நம்ம ஒரு ப்ரொஃபஷன் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா நான் இந்த மாதிரிலாம் வந்தேன், நிறைய இது மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு இன்புட் மாதிரி. என்ன சொல்லிக்கிறத பற்றி அந்த எப்பவுமே சொல்ல நான் எங்கே இப்படி எந்த டைமில் இங்கே வந்து 11 இயர்ஸில் இங்கே வந்துட்டேன், ஃபஸ்ட்டு எங்கே போடுறதுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் சம்டைம்ஸ் எங்கேயா வேலை போனால் ஃபஸ்ட்டு எங்கெங்கெல்லாம் இருந்தேன்னு காமிக்கிறேன்னு கூப்பிட்டு போவார். அப்புறம் எந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன், திடீர்னு அந்த சைட் போனான்னா நைட்டில் அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் பார்த்துட்டு ஏதோ பிளேஸ் போட நான் இந்த ஹோட்டலில் இந்த பிளேஸில் தூங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு ஜேர்னி மாதிரி அப்போ அதை ஒரு இன்புட் பண்ணிக்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காங்க. எந்த இடத்துல அவருக்கு பிரேக் கிடைச்சது சார்? அந்த கேசட் வந்து எப்படி லட்சுமணன் மீட் பண்ணாரு, எப்படி அந்த பிரேக் கிடைச்சது அவருக்கு? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் அப்போ தனியாக மிமிக்ரி பண்ணுறது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பிரசிடென்சி காலேஜில் இந்த மாதிரி நிறைய ஷோஸ், காலேஜ் ஷோஸ் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒன்றா போகும்போது ஃபர்ஸ்ட் நேமே பார்த்தீங்கன்னா மயில்சாமி லக்ஷ்மணன் இந்த மாதிரி தான் நேம் வச்சு ட்ரூப் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மிமிக்ரி ஷோ ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணுற இதையும் இன்னும் சில நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாரையும் கேதர் பண்ணி இது நம்ம ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணால் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு. ஏன்னா அந்த டைமில் வேறு யாரும் அப்பெல்லாம் புதுசாக ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ ஒரு புதுசாக ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணால் 2 பேரோட கொலாபரேஷனில் வந்தது. அது அப்போவே அது நல்ல ஹிட். ஆக்சுவலி சினிமா பயணம் அவருக்கு வந்து கன்னி ராசியில் ஆரம்பிச்சது இல்லையா? வெள்ளின்னு ஒரு மாதான்னு சொல்லிட்டு ஒரு படம் ஃபர்ஸ்ட். ஓ சரி. அதில் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக அறிமுகமாக ஆச்சு. அதுக்கு முன்னாடி நிறையா ஷூட்டிங்லாம் போவாராமா பார்த்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அந்த படம்னு சொல்லுவார். அதுலேருந்து வந்ததான் நிறைய. அப்போவே அப்பாவுக்கு இந்த ஹோட்டல்ஸில் ஃபஸ்ட்டு வேலை செய்யும் போது, அப்புறம் எங்கேயாவது இந்த ஸ்டூடியோஸ்லாம் போகும்போது அப்பயே கமல் சார், ரஜினி சார், அது மாதிரிலாம் போய் பிரபு சார், சிவா சார் எல்லாருக்கு மாதிரிலாம் போய் அங்கெல்லாம் பார்ப்பாரு. கமல் ஆஃபீஸில் அவர் ஒர்க் பண்ணிக்காரா அப்பா? அங்கேயே சார் கூட ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு. அவர் கூட சொல்லுவார் மாதிரி நான் அவர் கூட பர்சனல் மேக்கப் மேனெல்லாம் இருந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப வருஷம். பர்சனல் மேக்கப் மேன் இருந்தாரா? ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ண சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சது அவர். அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்தது கமல் சார், பாஸ் சார், சத்யராஜ் சார், பிரபு சார். கமல் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்பாவை பற்றி, அந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்காரு? அது நான் வர ஒன்று, ஏன்னா நான் பிறந்தேன்னு எனக்கு பேர் வச்சது கமல் சார் தான் வச்சார். அருமை நாயகம்னு ஃபர்ஸ்ட் பேர் வச்சார். சரி சார்.
பேர் வச்ச அப்புறம் எவ்ரி டைம் நான் நிறைய படம் அப்பா போகும்போது நடிக்கும் போதெல்லாம் கூட போவேன். ஸோ இந்த நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்தே பார்க்கும்போது என்னென்னா ஒரு இன்புட் பண்ணாதான் தான் அப்பா எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருக்காரு. ஸோ கீப் தட் இன் மைண்ட், நான் படிங்க. அப்புறம் சினி ஃபீல்டுக்கு நான் புதுசாக என்ட்ரு ஆகும்போது கூட அவரை போய் பார்த்தோன்னே அவர் ஃபஸ்ட்டு சொன்னது, போய் குருவை மீட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. நான் குரு யார் சொன்னால் கேபி சாரை சொல்கிறேன். அப்புறம் கேபி சாரை மீட் பண்ணும்போது தான் அவர் எனக்கு அன்புன்னு பேர் வச்சார். கேபி சாரோட கூட மயில்சாமி சார் ரொம்ப நெருக்கம். ஆமாம் ஆமாம், ரொம்ப உரிமையாக அவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து அப்படின்னாரு. அது எப்படி அவங்களுக்கு அந்த நட்பு வந்து? அதான் அந்த ஆரம்ப கால டைமில் வந்து அவர் எல்லாருக்கிட்டேயும் என்ன சொல்கிறது, இங்கே போனப்பெல்லாம் யோசிக்கலாம் மாட்டார். இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, இப்போ இந்த ஆஃபீஸ் போகலாமா என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் அப்பா யோசிக்க மாட்டார். எல்லாருக்கிட்டையும் பயங்கர ஜோவியெல்லாம் பழகுவார், எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுவார். என்ன சொல்கிறது, நிறைய பேர் அவர் சொல்கிறது என்னென்னா ஒரு நல்ல ஒரு ஹைலி கம்யூனிகேட் அந்த மாதிரி சொல்லுவார். எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக எங்கே இருந்தாலும் எப்போ பேசணுமோ அது எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு. இப்போ எனக்கு இன்னும் தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். வேற யாருக்கா வேணா கூட அப்பா கிட்ட கேட்டு எனக்கு இவர்கிட்ட பேசணும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா ஓகே பண்ணித்தரேன். அந்த மாதிரி கேரக்டர் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப ஜோவியலா பேசி பழகிடுவாரு டக்குன்னு. அதனாலே அவங்களுக்கு ஆமா, ஒரு இந்த தயங்குறது, இவங்க பேசினா நினைச்சுப்பாங்களா, இப்படி பேசலாமா. அவர் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது ஒரே விஷயம்தான், நீ ஐ மீன் நல்லவராக இருக்க கெட்டவங்களுக்கெல்லாம் செகண்டரி, ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கும். அப்படி இருந்தனாவே ஒன்றுப்பா இப்படி தான் அப்படின்னா, நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறினா தான் நம்ம பேர் மற்ற இடத்துல அடி வாங்கும் அப்படின்னு சொல்லுவார். பொதுவாக பசங்களுக்குலாம் அப்பா வீட்டில் இருக்கணும், கூட இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். அவர் இருக்க முடியாது, நிறைய பிஸியாகவே இருந்துட்டு இருந்தாரு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணார் உங்களால்? அதோட எப்படி ஹேண்டில் பண்ணார்? சம்டைம்ஸ் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஷூட்டிங் கிளம்பி போயிடுவார். நைட்டு நம்ம சமையல் லேட்டாக தான் வருவாங்க. சில வாரத்தில் சம்டைம்ஸ் முன்னெல்லாம் பார்க்காமலாம் இருந்திருக்கும். கேட்டால் இங்கே தான் இருக்கார், லோக்கலில் தான் இருக்காரு அப்படின்வாங்க. திடீர்னு எதாச்சில் மதியானம் இங்கே லோக்கலில் எங்கேயும் ஷூட்டிங் நடந்தால் வீட்டுக்கு வருவாங்க. சரி, அப்படி பார்த்துட்டு ஸோ என்னைக்காவது சம்டைம்ஸ் ரொம்ப அவருக்கு அன்றைக்கி பிடிச்ச டே ரொம்ப செரிஷாக போச்சு அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுவார். அது எதுவும் பிளான் கிடையாது, எங்களுக்கு அது பழகிடுச்சு. எப்படி அதை பேலன்ஸ் எப்படி பண்ணுவார்? இல்லாத எப்படி பேலன்ஸ் பண்ணுவார்? இப்போ கம்யூனிகேஷன் எங்கள் அப்பா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா கம்யூனிகேஷன். எங்கே எந்த ஊர் போனாலும் அது நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேன் சொல்லிடுறேன், ஐயோ ஏன் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்லாம் சில யோசிப்பாங்க. எங்கள் அப்பா எந்த ஊரில் அப்ராடில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு நாளைக்கு 4 வாட்டி ஃபோன் பண்ணிடுவார். இங்கே எப்படி இருக்காரோ அதே மாதிரி எந்த கண்ட்ரியில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அத்தனை டைம் ஃபோன் வந்துடும். என்ன பண்ணுறப்பா, சாப்பிட்டீங்களா, எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல எதாவது வேணுமா அப்படின்னா. எனக்கு அடிச்சாரா அம்மா கடிச்சாரு, நான் அடித்து பேசுறதுல இப்போ தான் உங்கள் அப்பா அடிச்சு பேசினார் அப்படின்னா அதுக்கு மட்டும் தம்பி கடிச்சிடுவாங்க. சரி, என் வீட்டில் வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் அதே மாதிரி தான், எங்கே இருக்கீங்க, எல்லாம் ஓகேவா, சாப்பிட்டாச்சு. அந்த ஒரு கம்யூனிகேஷன், மற்றவங்களை விசாரிக்கிறது, அந்த அன்பு எப்போவுமே அதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், அதை நான் அப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணால் நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக சரி அப்பா கிட்ட சொல்லலாம் இந்த விஷயத்தை அப்படின்னு ஒரு ஃபோன் நம்மளுக்கே எடுத்து பேசுறதுக்கு தோணுச்சு. அதெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட கற்றுட்டு ஒரு நல்ல நல்ல விஷயம் வந்து. இந்த டூர்னும் போது வெளியூர் டூர் இல்லையா, ஃபர்ஸ்ட் அவர் உலகம் ஃபுல்லா சுத்துனது வந்து எஸ்பிபி சார் கூட. அவரோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. அவங்க பேசுறது, எஸ்பி சார் இருந்து அப்பாவெல்லாம் கொஞ்சம் வர என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிலாம். ஸோ திருவண்ணாமலை கூப்பிட்டு போகும்போது ஃபோனில் பேசும்போது அப்புறம் அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அப்பா சில விஷயம்லாம் தேடுவார். சில எந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்கும் நான் அவர் வீட்டுக்கு போய் காமிச்சிட்டு. இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட்ல இந்த ப்ரோக்ராம் பண்ண ஆரம்ப கட்ட காலத்தில் ஐ மீன் லைக் அதான் அந்த 86 அந்த 87 அந்த டைமில் தான் சொல்கிறேன். அப்போட்டில் இருந்தே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார் கூடவே. இப்போ ரீசெண்டாக கூட திருவண்ணாமலைக்கு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கூட சாரை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டு போனாங்க கோயிலுக்கு. திருவண்ணாமலைன்னா அவருடைய ஆன்மீகம் எப்போது அவருக்கு ஆன்மீகத்தில் இவ்வளோ நாட்டம் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப சாமி கும்பிடுவாரு ரொம்பனா லைக் அது ஒரு இது கும்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸை சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு. எங்கள் திருவண்ணாமலை மேலே அதிகமான நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு மாம்ஸ் ஒருத்தர் இருக்காரு, கார்த்தி மாம்ஸ்ன்னு சொல்லிட்டு. அவர் வந்து அப்பா திருவண்ணாமலைக்கு கூப்பிட்டு போனாங்க. அதுலேருந்து அவர் போயிட்டு அந்த வைப்பு செட் ஆனோடனே அந்த இடம் அவருக்கு செகண்ட் ஹோம் மாதிரி ஆகிப்போச்சு. இங்கே இருக்கிறதோட அந்த இடத்த பற்றி தான் யோசிச்சு. அங்கே நிறைய சேவைகள் அவர் பண்ணியிருக்காரு. கோயிலில் நிறையா இது பண்ணுவாங்க, ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவாங்க, நிறைய எங்களுக்கு ஐ மீன் எங்ககிட்ட தெரியாமல் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அது நிறைய விஷயம். பட் அவருக்கு பிடிச்சாரு வேணுனது எப்படின்னா, நான் எப்படியாவது அவங்ககிட்ட தான் நான் போனதாக தான் அவங்க கூட தான் போனோம், அவங்ககிட்ட தான் போகணும். கடைசியாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. சிவராத்திரி சார் போன மாதிரி. அந்த நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அவர் இறந்து போனாங்க அது கேளம்பாக்கம் சிவன் கோவில் அன்னைக்கு. அதை நினச்சி இது பண்ணுற அளவுக்குலாம் மீன் ரொம்ப பெரிய நம்ம இழுத்துட்டுலாம் நம்ம சொல்ல முடியாது. இட்ஸ் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், மினிட்ஸ் ஆக்சுவலி. ஒரு 4-5 மினிட்ஸ் இதே மாதிரி தான் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துருந்தாரு. சும்மா ஏதாச்சும் மூச்சு தண்ணிடுதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுப்போம், திடீர்னு சாஞ்சிட்டாரு. அதை எப்படி நினச்சி பார்க்குறது, அதை இமேஜினேஷன் கூட நம்ம பண்ண முடியல. ஒரு ஷாக் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் பிடிச்ச மாதிரி அன்றைக்கி விரதம் இருந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படி அது ஒரு நிறைவு அந்த அவருடைய வாழ்க்கை. இப்போ விரதம் இல்லை, அவர் என்னன்னா லைக் மனசில் நினச்சிட்டே இருப்பார். அன்றைக்கி ஏதோ தனியாக திருவண்ணாமலை போகிறேன்னாரு. அப்போ நாங்கள் ட்ராவல் பண்ண வேண்டாம் அவருன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 3-4 மந்த்ஸில் கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருந்தார்.
ஓ. புதுசாக அப்போ தான் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்தார். எதுக்கு தனியாக போகிறீங்க, வாங்க எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக தான் போனோம். ஸோ போயிட்டு வந்தோம், அங்கே சாமி பார்த்தாரு, பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு திருப்பி சிவமணி சார் கூட திருப்பி வேற ஒரு ப்ரோக்ராம் போகிறதா இருந்துச்சு, வேற ஒரு கோயிலுக்கு. அன்னைக்கு அவரே வந்து இல்லை மயில் நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க நீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இங்கே வந்து ஒரு பேட் மினிட்ஸ் ஆக்சுவலி இன் லைஃப். நீங்க அவர் வந்து கடவுள் சிவனுக்கு அப்புறமா அடுத்ததா அதிகமா வணங்கினது வந்து எம்ஜிஆர். எம்ஜிஆர் பத்தி நிறைய பேசி ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் தான் சிவன் ஆக்சுவலி. எம்ஜிஆர் மேல அவருக்கு இவ்வளவு ஈடுபடுவதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்காரு? உண்மையான மனிதர் அப்படின்னு சொல்லுவார். உண்மையான மனிதர் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நல்ல மனிதர், உதவி மனப்பான்மை உள்ள மனிதர் அப்படின்னு சொல்லுவார். அவரை பார்த்து ஒருத்தவங்கிட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னாவே இஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அப்படி தான் உலகம் ஃபுல்லாக அவரை பார்த்து, தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கிட்டாங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர், என்ன சொல்கிற பக்தர் ஆக்சுவலி. எங்கே போனாலும் வந்து ஃபஸ்ட்டு அவர் தான் கும்பிடுவார். காலை எந்திரிச்சானாவே அவரை தான் நினைப்பாரு, ஏதாவது பேசணும்னா அவரை பார்த்து பேசுவார். அந்த மாதிரி அது அவரோட இன்னொரு ஒரு ஆஃப் அப்படின்னு நினச்சிட்டு. அவரை மீட் பண்ணிக்காரு, எம்ஜிஆர் மீட் பண்ணிக்காரு. ஒரு இன்சிடென்ட்ல பார்த்தேன்னு சொல்லுவார், ஏதோ ட்ரை பண்ணி பேசிட்டு ஷூட்டிங் டைம்ல இருந்தாலும் பார்த்துட்டு அப்படின்னு. என்ன பேசினாரா அவரு? அந்த மாதிரி எதுவும் இல்லை, அவர்கிட்ட இருந்து ஏதோ சம் கட்சிஃப் ஏதோ ஒரு வாட்டி இருந்துச்சு விழுந்து வாங்கினது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை நினைவா அப்படியே வச்சுட்டு இருந்தாரு. ஆமா, அதான் சொல்லிட்டு இருப்பார் ஃபுல்லா. அப்புறம் எந்த டைம்ல அங்க இருப்பாரு, இந்த கார்ல போவாருன்னு பார்ப்பேன். ஃபாலோ ஆக்சுவலி எம்ஜிஆரோட ஃபேன்றதால தான் எல்லாரும் கொடுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு அதிகமா இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்து கத்துட்டாரு. அதான் ஒருத்தவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற விதம் தானே. அப்போ ஒண்ணு நம்ம வீட்டுல கத்துக்கணும் நல்ல விஷயத்த, அப்படி இல்லைன்னா யாரையாவது ஒருத்தவங்க கிட்ட யார்கிட்டயாவது ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருந்து ஒரு இன்புட் பண்ணாதானே அது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். அந்த மாதிரி ஊர்ல இருந்து ஓடி வந்துட்டாரா ஒரு வாட்டி, சென்னைக்கு ஓடி வந்துட்டாரா சின்ன வயசுல. வந்துட்டு தேட்டர்ல வந்து தலைவர் படம் தான் உட்காந்து ஸ்ட்ரெயிட்டா தேட்டருக்குள்ள தான் போயிருக்கு. அப்பெல்லாம் அந்த கொட்டாயா அந்த மாதிரி கீழே சரி. ஆமா, பார்த்துட்டு என்ன படம், குடியிருந்த கோயிலோ ஏதோ படம் பார்த்துருக்காருன்னு சொன்னார். பார்த்துட்டு அதில் அந்த அம்மா சென்டிமெண்ட் சீன் வந்தோடனே அதை பார்த்துட்டு அழுதுட்டு திரும்பி கிளம்பி அவங்க அம்மா சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் கூட பேசிட்டேன், மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப வரி பண்ணார். அந்த மாதிரி அந்த இன்சிடென்ட்டை நான் மாற்றின தலைவரை வந்து என் வாழ்க்கையை மாற்றுவாருன்ற மாதிரி தான் அவரை ஃபாலோ பண்ணார். அது அவருக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்துச்சு. அப்பா நினச்ச மாதிரி அவர் லைஃப்பையும் நல்லா பாசிட்டிவாக மாற்றிச்சு. அந்த இதனாலே அவர் பணத்தை பணமாகவும் நினைக்கல இல்லையா, எல்லாருக்கும் கொடுக்கறது. அது உங்களை ஏதாவது பாதிச்சா? இவருக்கு பண்றாரு, உங்களுக்கு தெரியாம நிறைய பண்ணியிருப்பாரு. நிறைய தெரியாம பண்ணியிருக்காரு. பாதிப்புன்னு இல்லை, அவர் அந்த மாதிரி யோசிச்சது கிடையாது எந்த ஒரு விஷயத்த. என்ன ஃபியூச்சரை பற்றி எப்பவுமே யோசிக்கல, ப்ரெசென்ட். என் பாஸ்ட் வந்து என் ப்ரெசென்ட் எப்படி இப்போ இது இருக்கா, என்னால் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்காங்க, எத்தனை பேர் நிம்மதியாக இருக்காங்க, இது எத்தனை பேருக்கு உதவியாக இருக்காதான் யோசிப்பார். நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பிறருக்கு வந்து உதவியாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சவர். அதை எங்கள் அப்பா கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து அவர் வந்து இவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. இப்போ பிற்காலம் வந்து சொல்லியிருக்காங்களா உங்க அப்பா இந்த பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல? நிறைய பேர் தினைக்கும் இப்போ இன்னைக்கு கால கூட மெசேஜ் தினைக்கும் ஒரு முந்தானத்தில் ஃபோன் பண்ணாரு, மெசேஜ் பண்ணாங்க, ஐ மீன் ஹெல்ப் கேட்டு இருந்திருந்தா. ஒருத்தவங்களும் உரிமையாக சொன்னாங்க, நான் அப்பா இருந்தாருன்னா ஃபோன் பண்ணி உரிமையாக அண்ணா எனக்கு வேணும்ண்ணா அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ வேணும். பட் நம்ம இப்போ அந்த சுச்சுவேஷனில் அப்போ நான் யோசிப்பேன், ஓ இவ்வளோ ஒரு ஹியூஜான விஷயத்த வந்து டக்குன்னு அவர் பண்ணியிருக்காரு, நம்ம வீட்டிலாம் சொன்னது கிடையாது அப்படின்னு நான் யோசிப்பேன். இப்போ நம்ம யோசிப்போம், நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இல்லை நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை ஏதோ ஒரு என்ஜிஓஸில் கேட்குறேன், ஒரு சர்டன் அமௌண்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு 50,000 மேலே அப்படின்னாவே ஒரு பர்டிகுலர் பெரிய அமௌண்ட் தான் ஒருத்தவங்களுக்கு. அதை அவர் ஒருத்தராக தெரியாமல் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணியிருக்காரு, நிறைய பேர் பண்ணியிருக்காரு. முடியாத பட்சத்தில் வந்து வாசு சார், சத்யராஜ் சார், இன்னும் அவர் எப்போவுமே நிறையா ஹெல்ப், சரத்குமார் சார், இந்த மாதிரி அவங்க கிட்டலாம் கலெக்ட் பண்ணி நிறைய பேருக்கு அந்த மாதிரிலாம் உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களும் அதுக்கு நம்பிக்கை இருக்கு. இவர் ஒன்று கேட்டாருன்னா அது கண்டிப்பாக ஒருத்தருக்கு வந்து தேவையானதாக தான் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து உதவி செய்கிறதா இருக்கும் அப்படின்னு. அது என்ன என்கிட்ட சொல்லி வளர்த்தது என்னன்னா, உன்னால் முடியும் போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணு. அதாவது இப்போ 100 ரூபா சம்பாரிச்சோன்னா அதில் 10 ரூபா 20 ரூபா வந்து ஹெல்ப் பண்ணு. எனக்கு 100 ரூபா வச்சுக்கிற பழக்கம், ஏன்னா நான் 10 ரூபா தான் வீட்டுக்கு எடுத்துருவேன், 90 ரூபா வெளில கொடுத்துருவேன். பட் நீ இருக்கிற டைமில் வந்து அது எப்படி மாறும்னு தெரியாது. அது உண்மைதான். நான் அப்பா மாதிரி பர்சன் இப்போ சத்தியமாக நான் அவர் இருக்கும்போது நான் யாரும் பார்த்தது கிடையாது. இப்போ நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் சொல்லி, சந்தானம் நான் வந்து சொல்லுவார், அப்பாவை பார்த்து ரொம்ப வெகுலியாக இருக்கார், பார்க்குறதெல்லாம் பால் நினச்சிக்காது. இப்போல்லாம் அந்த மாதிரி ஆளுங்க யாரும் கிடையாது. ரொம்ப ஃபியூ பீப்புள் இல்லை இதாக இருக்காங்க நம்ம லைஃப்பில். அவர்கிட்ட சொல்லுன்னு நாங்கள் எப்படின்னா சொல்கிறது, கூட இருக்க நீங்கள் தான் சொல்லிட்டுனா அதை கேட்க மாட்டார். நான் இப்படி தான் வளர்ந்தேன், இப்படி தான் நான் கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், எனக்கு அது என்ன பெயின்னு தெரியும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, அவங்களும் கொடுக்கறது ஒன்றும் தப்பு கிடையாது, எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அது அந்த விஷயத்தை நான் கிட்ட பேசவும் முடியும். ஆனால் அவர் அப்படி கொடுக்காம இருந்தால் நம்ம இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம், நம்ம வெல்த்தியாக இருந்திருக்கலான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? இல்லை இப்பயே நல்லா வெல்த்து. நமக்கு என்ன தேவை ஒரு நாளைக்கு,
வீடு அந்த தங்கறதுக்கு basic. வீடு இருக்கு, சாப்பாடு இருக்கு, கார் இருக்கு போறதுக்கு. 4 பேர் இடத்துக்கு சொன்னா அப்பா பேர் சொல்லி போகலாம். இல்ல நம்ம கொஞ்சம் இதை பேர் சினிஃபில் அது போதும் இல்லையா? நிறைய வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்பாவுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் விவேக்னு சொல்லலாமா ஆமா. சினிமாவில்? அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்ல ஒரு ஃப்ரெண்டு ரிலேஷன் ஃபேமிலி மாதிரி இருந்தார். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் முன்னாடியே போயிடுவார். இப்போ அவங்க வீட்டில் அவங்க டாட்டர் மேரேஜ் இப்போ நடந்துச்சு ஃபியூ மந்த்ஸ் பேக். அப்போ அதெல்லாம் போகும்போதெல்லாம் இந்நேரத்தில் இருந்தாருன்னா வீட்டு வேலையை எடுத்து போட்டு அவரே என்ன ஒர்க் இருக்கு எல்லாமே செஞ்சு அந்த மாதிரி சார்னு எப்போவுமே ஒன்றா தான் இருப்பார். பாரு இப்போ அங்கேருந்து வந்தேன், அந்த விஷயம் பேசினேன், ஏதோ ஒரு ஒரு ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படியே அவரோட டெத் அப்பாவை ரொம்ப பாதிச்சிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர். அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்போ வந்தார் ஆக்சுவலி வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக சாமியாண்ட போனார். போயிட்டு வரி பண்ணி அழுதுட்டு இருந்தேன். நான் எங்கள் அப்பாலாம் அழுது நான் பார்த்ததே கிடையாது. என்ன ஏதோ ப்ராஜெக்ட் ஏதாவது பயங்கரமாக சைன் பண்ணிட்டாரா? அப்படி ப்ராஜெக்ட்லாம் அவர் கண்டு கூட மாட்டார், பண்ணுறது கூட சொல்ல மாட்டார். ரிலீஸ் ஆகும்போது தான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. ஏன் அழுற அப்படின்னு கேட்டு பக்கத்தில் போனோம்னா இந்த மாதிரி வேக் சாருக்கு இது மாதிரி ஹார்ட் அட்டாக்கு. சரிப்பா சரியாயிடும் விடுங்க. அப்போ ஆனால் அப்பயே சொன்னார், இல்லை இது மேசிவ் அட்டாக் தெரிய வாய்ப்பு இல்லை, பட் லெட்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமியை கும்பிட்டு போகிறேன்னு போனார். அதுக்கப்புறம் அவர் தூக்கம் போச்சு, நைட்டு ஃபுல்லாக அவர் தூங்கலை. தூங்கலை போயிட்டு வர்றது அப்படின்னு. அப்புறம் காலைல தான் இந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னு ஆரம்பிச்சு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஐ குடன்ட் டேக் தட் ஆக்சுவலி. அது இப்போ நான் எப்படி அப்பா இல்லை நான் அப்படின்னு நினச்சி பார்க்கல. நான் வந்து எங்கேயோ ஷூட்டிங் போயிருக்காரு அந்த மாதிரி. எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் ஒரு நல்ல விஷயம் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அவர் இல்லை அப்படின்னு உள்ள ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும். நிறைய வாட்டி போய் யோசிப்பா, நீ இப்படி இருந்திருக்கலாமே, அவன்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு. ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏதாவது ப்ரோக்ராம்ஸ்லாம் போகும்போது என் கூட இருந்திருக்கலாமே அப்படிலாம் யோசிப்பேன். அந்த மாதிரி அவரை விவேக் சார் நினச்சார் ஆக்சுவலி. அவருக்கு மற்றவங்களாம் எப்படி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்? இருந்தாங்க ஏதோ விவேக் சாரோட க்ளோஸ்னாலே வடிவேலோட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருப்பாங்க, கவுண்ட் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். அப்போ ஆனால் அவர் அதே மீறி அவங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தார். அவர் அப்பா எப்போவுமே யாருமே இந்த இன்னொருத்தவங்க எப்படிலாம் பார்க்க மாட்டார், எல்லாருக்கிட்டையும் ஒன்றா இருப்பார். அப்பாவோட ஜெல்ல வர மாதிரி அவங்க ஜெல்லாருன்னா அங்கே தனியாக இருப்பார், வந்துட்டு வர அவ்வளோதான். எப்போவுமே போயிட்டு அவர் எப்படின்னா எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருப்பார். இந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு எங்கள் அப்பாகிட்ட கிடையவே கிடையாது. அதனால அதெல்லாம் நான் அதை கற்றுக்கிட்ட விஷயம் அவர்கிட்ட தான், இப்படி தான் இருக்கணும்னா. இப்போ மற்றவங்களாம் ஹீரோ ஆனாங்க, விவேக் ஹீரோ ஆனார், கவுண்ட் வடிவேல் ஹீரோ. அப்பாவுக்கு அந்த ஆசை இல்லையா நம்ம ஹீரோவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு? அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் நினைக்கவே மாட்டார். பண்ணுற வேலையை நம்மளுக்கு என்ன வருதோ அதை நல்லா பண்ணி விட்டுருக்கணும், அதில் நம்ம நேம் அங்கே என்ன அப்படின்னு சொல்லுவார். அது அவருக்கு நிறைய பேர் அவரை சொல்லும் போது சந்தோஷப்படுவார். ஓகே நம்ம ஒரு ஷார்ட் ஒரு நேம் வந்தாலும் 10 பேர் 15 பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்களே ஒரு சீன் தான் வந்தீங்க நல்லா இருந்துச்சு. நிறைய டேரக்டர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன், எனக்கு உங்களை அந்த ஒரு சீன் போட்டால் எனக்கு போதும் சார், எனக்கு அந்த இதே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்காரா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த போர்ஷன்லேயே இருக்காரா போதும், ஓகே ஆல் ஒரு ஸ்மைல் போர்ஷன், ஒரு லாஃப் போர்ஷன், தேட்டரில் ஒரு கிளாப் போர்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அவங்க சொல்லும் போது கேட்கும் போதுலாம் இட் வாஸ் லைக் எ ப்ரௌட் மூமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அவருக்கு ரொம்ப பிடிச்ச சீன் சார், ரொம்ப ரசிச்சு நம்ம பண்ணதுலேயே ரொம்ப ரசிச்சு பண்ணது அந்த மாதிரி அவரவே அப்படி பார்த்தது கிடையாது. ஓப்பனாக சொன்னால் அவர் படத்தையே அவர் பார்த்தது கிடையாது. அவர் முழுக்க பார்த்தது படம் எல்லாமே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படம் மட்டும்தான். என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அந்த படத்தை திருப்பி போட்டுப்பார். என்ன எவ்வளோ வாட்டின்னு சொல்லிக்க முடியாது. இப்போ என் தங்கம் படம் இன்னைக்கு போடுறாங்களா, திருப்பி நாளைக்கு போடுறாங்களா, திரும்பி பார்ப்பாரு. மிட் நைட்ல போட திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்பாரு. இப்போ குடியிருந்தல் கோயில் போட்டிருக்காங்களா, நாளைக்கு போகணும் அதே பார்ப்பாரு. அது போடும்போது பழைய நினைவுன்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஷோ எப்படி நம்ம ஒரு புது படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம், அதே ஒரு இதுலேயே பார்ப்பாரு. நம்ம யாராவது கூட உட்காந்து இந்த ஷார்ட் பாரு அதில் பாரு அப்படின்னாரு. உலகம் சுற்றும் வாலிபன்லாம் சிடி தேர அளவுக்கு ஸ்கிராச்சஸ்ன்னு சொல்லுவோமே, முடிஞ்சு எனக்கு புதுசாக சிடி வேணும். ஏன்னா அது அப்போ காப்பி ரைட்ஸ் வந்து வேற எதுவும் கொடுக்கல. அப்போ அந்த படத்தை போட்டுல அவரை டைரக்ட் எப்படி பண்ணாரு, அதை ரசிச்சு எப்படி இந்த ஃப்ரேம் வச்சிருப்பாரு, அதாவது ஒருத்தவங்க ரசிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரசிச்சு பார்ப்பாரு. அவர் மூத்த நகைச்சுவைகளை அவர் யாருக்கு பிடிக்கும் சார்? அவருக்கு எம் ஆர் ராதா சார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் நடிகர்களை சொல்லிடுறேன். எம் ஆர் ராதா சார், வெண்ணிலாடமூர்த்தி சார், இவங்களை. சுள்ளிராஜன் சார் வந்து அவர் என்ன சொல்றது, டக்குன்னு அது கிராஸ் பண்ணிட்டாரு. அவரோட ஒரு சில இடத்துல பண்ணுவார், அது ரொம்ப பிடிக்கும். அவரை பிடிக்கும். நாகேஷ் சார் எல்லாரையும் பிடிக்கும். அவருக்கு வந்து எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பழைய ஆர்டிஸ்ட்டை வந்து என்ன சொல்றதுன்னா, அதான் பழைய படங்கள் நிறைய பார்ப்பார் இல்லையா, அதனால வந்து அதில் வந்து என்ன சொல்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கர அதிகம். அதில் அவரோட ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் என்ன சார்? கொஞ்சம் தான் சாப்பிடுவார், ஆனால் வெரைட்டிஸ் ஹி வாண்ட். எல்லா ஃபுட்டுக்காகவே எல்லா பிளேஸுக்கும்
ட்ராவல் ஆவார். ஏன்னா ஹோட்டல்ஸில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபுட் டேஸ்ட் எல்லாம் நிறைய தெரியும். ஹோட்டலில் வந்த புதுசில் எங்கன்னா என்னென்ன ஒரு விஷயம் யாராவது வீட்டில் இது வரமாட்டேது பண்ணலன்னா இல்லை, அந்த பழைய ஐடியாஸ் இருக்கும்ல, அவங்க ஒர்க் பண்ண அந்த டைமில் இந்த 70 எண்ணில் அது அப்போ அவர் என்ன பண்ணாரோ அதெல்லாம் இது பண்ணு சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சமைப்பார் அவர். எங்கள் வீட்டில் எப்போயே ஜாலி பண்ணால் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் போயிட்டாருன்னா யூனிட்டுக்கு எல்லாம் குக் பண்ணுவார் அப்பா. ஓ, அதை நிறைய பேர் அங்கே சொல்லுவாங்க, இன்னைக்கு யூனிட்லேருந்து இன்னைக்கு உங்கள் அப்பா தான் இங்கே செய்கிறாங்க எங்கள் எல்லாருக்கும் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலி பர்சன். உங்களுக்கு நிறைய சமைச்சு போட்டிருப்பாரு உங்களுக்கு. அவருக்கு அதான் அந்த மூட் ஆக்சுவலி நல்ல ஒரு ஜாலியாக ஹாப்பியான மூடில் இன்னைக்கு செய்யலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, சரி நீங்கள் இன்னைக்கு இருங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணித்தருவாரு. அவருக்கு பிடிச்ச கடவுள் எல்லா சாமியும் கும்பிடுவாரு. சிவன் தான் அதிகம். சிவன் அதிகமாக அண்ணாமலையாரே வாயை திறந்தாருனாவே அண்ணாமலை. படுக்கும்போது சரி, எந்திரிக்கும் போதும் சரி, வண்டியில் ஏறும்போது, வீட்டுக்கு வந்தாலும், இல்லை வாட்டவர், ஒரு நாளைக்கு வாயில் ஒரு 1000 வார்த்தையாவது வந்தவர். உங்களை ஒரு சினிமா நடிகர் ஆகணும் அப்படின்ட்டு என்ன அவருக்கு எப்படி வந்துச்சு? சின்ன வயசு நீங்கள் ஸ்பார்க் கொடுத்தீங்களா அவருக்கு? இல்லை, என்னை வந்து கேட்டாங்க. ஓ, நான் ஃபஸ்ட்டு 10th படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து கேட்டாங்க. சரி இப்போ முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆஃபர்ஸ் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அப்போது அப்பா என்ன சொன்னார்னா, கற்றுக்கிட்டு எதாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு பண்ணு. ஐ மீன் புதுசாக போயிட்டு எதுவும் தெரில நான் அதெல்லாம் பண்ண விட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் என் ஸ்டடீஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்ன் பண்ண ஆரம்பித்தேன். நான் ஒரு இடத்துல குட் லைக் தட் சவுண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், எடிட்டிங் டிபார்ட்மெண்ட். நீங்கள் என்ன படிச்சீங்க? நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தேன். ஸோ அதிலே இருக்கேன். அப்புறம் நான் 2004 2005 வந்து இந்த இன்டர்ன் பண்ணுற ஒர்க்கை ஆரம்பிச்சிட்டேன். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் வரும்போது ஸ்டார்ட் பண்ணது 2010 தான் வந்து ஃபர்ஸ்ட் மூவி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ எல்லாம் தெரிஞ்சுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸோ ஃபைட்டோ ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு. நீங்கள் எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க இப்போ? நிறையா. அது இப்போதைக்கு நான் ரிலீஸ் ஆன படம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ஒரு ஹிக்கப் இருக்கும் இல்லையா? ஒரு சில படங்கள் நமக்கு வராது, நமக்கு கரெக்டான அப்படின்னு பார்த்தா நிறைய படம் இருக்குது. பட் அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ராக்டிஸ் நினச்சிட்டேன், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ ராயன் படத்தில் முக்கியமான கேரக்டர் பண்ணீங்க. ஆமாம், ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஒரு 5 minutes வரும் படத்தில். ஓகே. நான் நல்ல ரோல் ஆச்சு அப்படின்னா ரெஜிஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைமில் இதெல்லாம் அப்பா பார்க்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் அது எனக்கு கண்டிப்பாக இருக்காது. நான் அதுதான் சொல்கிறேன். நான் அதுதான் அப்போ ஆடியோ லஞ்ச் போனேன். சரி, அப்போ போகும்போது சன் டிவி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே தான் அந்த காமெடி டைம் அந்த ஷோ ஃபர்ஸ்ட் 2002 or 2003 அந்த டைமில். ஸோ அது வந்து நல்லா வேர்ல்டு ஃபுல்லாக நல்ல ரீச். அப்போ கூட்டிகிட்டு போவார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே காமிச்சிட்டு அவர் எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை எபிசோட்ஸ் எடுக்கிறது, அப்புறம் எங்கேருந்து என்னென்ன வரும் எல்லாமே பார்த்துட்டு. ஸோ ஆஃப்டர் த லாங் டைமுக்கு அப்புறம் முடிச்சு நான் சன் டிவி மூலயமா இப்போ சன் பிக்சர்ஸ் அந்த படம் ராயன் ப்ரொடக்ஷன் ஆக்சுவலி. இப்போ அதுக்குள்ளே போகிறேன், அந்த ஆடியோ லான்ச்சுக்குள்ளே போகிறேன் அப்படின்னோடனே, சரி எங்கள் அப்பா அப்படி இருந்திருந்தாருன்னா இந்நேரம் கூட வந்து இருந்திருப்பார்ல. நான் அவ்வளோ 20 years முன்னாடி அங்கே இருந்தேன், இப்போ என் பையன் அதில் வந்து பண்ணியிருக்கான்னு சந்தோஷப்பட்டிருப்பார். நான் அவரை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை நான் அந்த விஷயத்த ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. மிஸ் பண்ண அன்னைக்கு ரொம்ப. நீங்கள் கவுண்டமணி சாரோட இப்போ ஒரு படம் ஒத்த ஓட்டு. ஆமாம். அப்போ கவுண்டமணி சார் அப்பாவை பற்றி பேசுவாரா? அவர் இப்போ இல்லை, இப்போ ரொம்ப அவர் என்ன சொல்கிறது, செந்தமிழ் பாட்டு படம் வரும்போதுலேருந்து அதுக்கு முன்ன கன்னிராசிலே இருப்பார் அப்பா கூட தான் அப்படின்னு. ஆமாம், அந்த இது எடுத்துகிட்டு வருவார், ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வருவார். அவர் அப்பத்துலேருந்தே அப்போ தெரியும் ஆக்சுவலி. ஏதாவது திட்டுவார் அவர் இருக்கும்போதே. இல்லை ஃபோனில் பேசுகிறேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நான் இப்போ தானே 2 பேருக்கு போட்டு சாப்பிட போகிறேன். டேய் நீ கம்முன்னு இருக்க மாட்டியா, நீ பேசினாலே இப்போ எனக்கு ஏதாவது தோணும் அப்படின்னு ஃபோனில் திட்டுவார் அவர். அப்புறம் பைபாஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு சரி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எங்கேயோ வெளில போயிட்டு வரேன். அது முடிஞ்சிச்சு. ஐ மீன் ரொம்ப சில மாதங்கள்லாம் கிடச்சிச்சு. திருப்பியும் ரிங் போட்டு சாப்பிட்டு இருந்தார். அப்போ ஃபோன் பண்ணி பேசுனது, என்ன பண்ணுறீங்க, எல்லாம் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ தானே ரிங் போட்டு சாப்பிட்றேன். டேய் உனக்கு பைபாஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு. அது கிடக்குதுங்க. நான்லாம் பயந்துட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெம்பு வருது. சரி, ஓகே. இப்போ எம்ஜிஆரோட ஃபேனாக இருக்காரு அவர் வந்து இதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு பிரச்சாரம் பண்ண ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது இந்த பழக்கம் அவருக்கு எப்படி வந்துச்சு, இந்த தண்ணின்ற பழக்கம்? தண்ணின்றது அவரை இப்போ என்னையும் பொறுத்த தண்ணினா அது ஒரு கெட்ட படம். அது ஒரு அவங்க பர்சனல் ஆக்சுவலி. இப்போது எதுவுமே வந்து அளவாக இருந்தால் எதுவுமே தப்பு கிடையாது. அது நல்லதும் கெட்டதும் சரி. நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது.